கண்ணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாளைக்கு தான். அப்புறம் இதில் பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் சில கேள்விகள் கேட்பாங்க. நான் சொல்றது புரியுதுல? அவ்வளவுதாங்க. இப்ப என் பையனோட அட்மிஷன் முடிஞ்சிச்சுன்னே நினைச்சுக்கோங்க. அட, இவனை ஃபெயில் பண்ற அளவுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா என்ன? அவங்க காலை உடைச்சு போட்டுருவேன். அப்புறம் ஏங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சூழ்நிலையில ரத்னா போக முடியுமா என்ன? மீரா, அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். வா, வீட்டுக்கு போலாம். சரிங்க, டெல்லிக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் படிக்கிறதுக்கும் வா கண்ணா. அவனை கூட்டிட்டு போ. போமா, நீயும் படி. அண்ணா, அட்மிஷன் நமக்கு தானே, அப்புறம் ஏன் அம்மா கிட்ட கேள்வி கேட்பாங்க? ஆனா அண்ணா, அதுக்காக அம்மா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் இல்லன்னா? அம்மா யாரோட புத்தகத்துல இருந்து படிப்பாங்கண்ணா? உங்களோடதா இல்ல என்னோடதா? ஒருவேளை அம்மா என்னோட புத்தகத்தை படிச்சாங்கன்னா, அப்புறம் உங்க புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா, அப்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை டில்லி பத்தின செய்தி அம்மா கிட்ட சொன்னா ஒருவேளை அம்மா சந்தோஷப்படுவாங்க. வேணாம் மீரா, இப்ப அம்மா கிட்ட எதுவும் சொல்லாது. ஏன்னா மீரா, பாட்டியோட வீடு எரிஞ்சிருச்சுல, அம்மாவும் பாட்டியும் ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்க கவலையை கொஞ்சம் குறைய விடு, அப்புறமா அவங்க கிட்ட சொல்லலாம். இப்ப வேணாம். ஆனா நாம டெல்லிக்கு நாளைக்கு காலையில தானே கிளம்பணும். அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமா மீரா, அதுவும் சரிதான். வா, நம்ம போய் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். அம்மாவோட பிரச்சனைலாம் சீக்கிரமா குறைஞ்சு நம்ம செய்தியா அவங்க கிட்ட சொல்லணும்னு. நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க அத்தை. நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். இனிமே எதுக்கு சாப்பாடு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னமோ நினைச்சோம், என்னமோ நடந்துருச்சு. நேத்து வரைக்கும் நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. இன்னும் நம்மளுடைய தைரியம் நம்மளை விட்டு போகல. உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கு. அது தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நாம சீக்கிரம் அந்த கடனை தீர்த்துடலாம். எரிஞ்சு போன வீட்டை மறுபடியும் சரி செஞ்சிடலாம். இல்லம்மா, வேணாம். எனக்கு எரிஞ்சு போன அந்த வீட்டை பத்தி கவலை இல்லம்மா. நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னல, அது என்னோட வீடு இல்ல, இதுதாம்மா என்னோட வீடு. ஆனா நான் எதுக்கு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? இப்ப நான் இந்த வீட்டுக்காக, உனக்காக, குழந்தைங்களுக்காக எதுவுமே பண்ண முடியல. இத்தனை நாள் எனக்கு ஒரு வழி இருந்தது ரத்னா. ஆனா இப்ப அதுவும் இல்லாம போச்சு. என்ன பண்ண போற ரத்னா? எப்படி உன்னோட நிலத்தை விடுவிக்க போற? இப்ப கூட நம்ம கிட்ட இன்னொரு வழி இருக்காத. என்ன வழிமா?